அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவர்கள் போய் அங்கே போய் சொல்கிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, நீங்கள் அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு சிங்கம் சின்னத்தில் போடுங்க, ரெட்டைகளை போடாதீங்க, ஏன்னா இங்கே மாறி போச்சுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் பண்ணி எல்லாம் டோட்டல் எல்லா பிரச்சாரம்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் முடியுதுங்க. முடிந்த பிறகு பார்த்தா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயாசாமி ரெட்டைலைக்கு வந்தார் பாருங்க. அவர் வந்து 2500 ஓட்டில் அதுக்கு தனக்கு அடுத்து வந்தது வந்து காங்கிரஸ்காரர். அதுக்கப்புறம் 3ஆவதாக தான் வந்து தான் சிங்கம். நல்லா கவனிங்க, அந்த சின்னத்துக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குதுன்னு சொல்லி அந்த காலத்திலேயே பாருங்கள். அப்போ பாருங்கள், இப்போவாது எல்லாம் தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரியும். அப்போ பாருங்கள், அதிகமாக உங்களுக்கு வந்து ரேடியோவுடைய பிரச்சாரம் தான் அதிகம். 1977 அப்போ தான் டிவி வர டைமு. எப்போ அந்த தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட எம்ஜிஆரே பாருங்கள், அவர் உருவாக்கிய சின்னமே அவர் வந்து அவ்வளோ தூரம் சொல்லி கூட ஜெயிக்க முடியல. என்ன காரணம்னா, அந்த ஐயாசாமி ஜெயிச்சிடறாரு ரெட்டையில. இவர் சொன்ன அலங்கியம் பாலகிருஷ்ணன் சொல்கிறார் பாருங்க, அவர் வந்து 3ஆவது இடத்துக்கு தான் வர்றார். அப்போ சின்னத்துக்கு அவ்வளோ மதிக்கும். அதனால தான் இன்றைக்கி கூட வந்து அதிமுகவில்